5 4 3 2 1. குமரி முதல் இமயம் வரை ஒருங்கிணைந்த பாரதத்துக்கும் தூண் போன்று விளங்கியது தமிழகம். சீரும் சிறப்புமாக பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்த தமிழகம் 1967ஆம் ஆண்டிலிருந்து தாழ்ந்து போனது. தமிழ் என்று அதிகமாக வாய்க்கிழிய பேசி மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை அடைந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை இருளில் தள்ளிவிட்டார்கள். இவர்களில் திமுக மற்றும் கலைஞரின் வேதனை அளிக்கும் சாதனைகளின் பட்டியலில் சில இதோ. ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவதாக பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்தது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது வயதான காலத்தில் இரவில் கருணாநிதி வீட்டிற்கு சென்று மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டாம் என்று கோரிய ராஜாஜியின் கோரிக்கையை புறக்கணித்து மதுவிலக்கை ரத்து செய்து தமிழகத்தை குடிகார மாநிலமாக்கியது. பூச்சி மருந்து ஊழல், வீராணம் குழாய் ஊழல், கூவத்தை சுத்தம் செய்து படகு விடுவதில் ஊழல், மாநகராட்சியில் மஸ்டர் ரோல் ஊழல், கோவில் சொத்தில் கொள்ளை என்று வரிசை கட்டி நிற்கும் வகையில் பல ஊழல்கள் செய்து சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் என்று பெயர் பெற்றது. டாக்டர் பட்டம் பெற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களை காவல்துறையால் கண்மூடித்தனமாக தாக்கியது. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த இந்திரா காந்திக்கு துணையாக நின்று தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர இன்னலை உருவாக்கியது. அடுத்து அம்மா அவர்கள் அம்மம்மா என்று திகைக்கும் அளவுக்கு ஊழலுக்கு ஒப்புதல் கொடுக்கும் வகையில் செயல்பட்டார், பட்டுக்கொண்டிருக்கிறார். ரியல் எஸ்டேட் அரசோ என்னும் வகையில் நிலங்களையும் வீடுகளையும் உடன்பிறவா சகோதரி குடும்பம் வாங்க உதவியாக பதவியை பயன்படுத்தியது. டான்சி நிலத்தை பதவியை பயன்படுத்தி வாங்கியது. உலகமே அதிரும் வண்ணம் ஆடம்பரமாக வளர்ப்பு மகன் திருமணத்தை நடத்தியது. இன்றைக்கும் ஹைதராபாத் திராட்சை தோட்டம், கொடநாடு பங்களா ஆகியவற்றை ₹1 சம்பளம் வாங்கும் முதல்வரால் எப்படி வாங்க முடிந்தது என்று மக்களை வியக்க வைப்பது. இது மாறி மாறி அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை சுரண்டிக் கொழுத்த திராவிட கழகங்களை நம்பி நாம் ஒப்படைத்ததால் ஏற்பட்ட விளைவு. தமிழ் தமிழ் என்று வேடிக்கை காட்டி காட்டியே தமிழகத்தை ஊனமாக்கிய கழகங்களால் ஏற்பட்ட விளைவு. ஆனால் மாற்றம் உண்டா? இதை பாருங்கள். இவை அனைத்தும் இந்தியாவில் தான் உள்ளன, வெளிநாட்டில் இல்லை. குஜராத். காரணம், அம்மாநில மக்கள் நல்லெண்ணம் படைத்த ஊழலற்ற தேசபக்தி மிகுந்த கரைபடியாத கரங்கள் கொண்ட மனிதரிடம் மாநிலத்தை நம்பிக்கையுடன் ஒப்படைத்ததுதான். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவர் ஆட்சிக்கு வரவில்லை. தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் திருமங்கலம் பார்முலாவை உருவாக்கிவிட்டார்களே. சற்று விரிவாக திராவிட கட்சிகளின் லீலைகளை காணலாம். வணக்கம், நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். கதகேளு கதகேளு கழகாட்சியின் கதகேளு
கதகேளு கதகேளு கழகாட்சியின் கதகேளு தமிழகம் அழிஞ்ச கதகேளு தமிழகம் அழிஞ்ச கதகேளு தமிழினம் இழிந்த கதகேளு தமிழினம் இழிந்த கதகேளு கதகேளு கதகேளு. ஓட்டுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுப்போம் பச்சை நோட்டு, விரலை மட்டும் நீட்டு மையை அதுல போட்டு வெப்பம் உனக்கு வேட்டு, தலையை மட்டும் காட்டு போடுவோம் ஊழலுக்கு ரூட்டு. ஒரு கட்சி ஊழலின் ஊற்றுக்கண் என்றால் மற்றது ஊழலின் மடை திறந்த வெள்ளம். ஊழல் செய்ததையும் லஞ்சம் வாங்கியதையும் தவறுகள் செய்ததையும் ஒப்புக்கொண்ட ஒரே தலைவரும் அவருடைய மகனும் உலகிலேயே இவர்கள்தான். தேனெடுத்தோம் குரங்கையைத்தானே நக்கினோம், இது தந்தை டயலாக். போன தடவை ஆட்சியில இருந்தப்ப பண்ணின தப்ப இனி பண்ண மாட்டோம், இது மகன் தளபதியின் ஒப்புதல் வாக்கு மூலம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுக்கு இனி தூக்கிப்பாடு, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தானே கழக கண்மணி கோட்பாடு. கதகேளு கழக ஆட்சியின் கதகேளு சர்க்காரிய கமிஷன் கதகேளு 2G ஸ்பெக்ட்ரம் கதகேளு BSNL லைன் பாரு வீட்டுக்கு இழுத்த கதகேளு கதகேளு கழக ஆட்சியின் கதகேளு. ஐயா, விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணவர்னு நம்ம சர்க்காரிய கமிஷனால அடையாளம் காட்டப்பட்டவர் தலைவர். அப்பத்திலிருந்து வாரிசுகள், வாரிசோட வாரிசுகள், வாரிசுக்கு வேண்டியப்பட்டவங்கன்னு ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஊழல் குரம் போட்டு இன்னைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் வந்திருக்காரு. பல பேர் சென்ற ஆண்டு செம்மொழியான தமிழ் மொழியாம், இந்த ஆண்டு திகாருக்குள்ளே கனிமொழியாம் என்று கிண்டல் பண்ணுவது போல் ஆனது. அது போன்ற மனிதர் கையில் ஆட்சியை மீண்டும் கொடுத்தால் அவர் அடுத்த ஊழலுக்கு திட்டம் தீட்டுவார். வாரிசுகள் மட்டும் சும்மாவா இருப்பாங்க? எப்படியாவது எல்லா கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் இருக்க மிச்ச மீதி நிலையத்தையும் ஆக்கிரமிச்சு ஏப்ப விட்டுருவாங்க. ஏரிகளை மட்டும் சும்மா வாங்க விடுவாங்க, அதுக்கும் சுவாகாதான். குடும்பம் இல்லாத கதகேளு தோழி குடும்ப கொள்ள கதகேளு சிக்கி சதறிட்ட கதகேளு சிறைக்கு போன கதகேளு. பல வழக்குகளில் சிக்கி 2 முறை பினாமியிடம் ஆட்சியை கொடுத்து சிறைக்கு சென்ற சரித்திரத்தை மறக்க முடியுமா? சொத்து குவிப்பு வழக்கு சாகாவரம் வாங்கியது போல இன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதே. ஏச்சி பொழைக்கிற தொழிலே சரிதானா எண்ணி பாருங்கன்னு இந்த கும்பலை பத்தி மக்கள் திலகம் அன்னைக்கே பாடி வச்சுட்டாரு. செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று, அறிவு பசிக்கு வேலையில்லாத போது வயிற்று பசிக்கு சிறிது உண்ணலாம் என்று கூறிய வள்ளுவரை ஐயன் என்று அடைமொழி கொடுத்துவிட்டு வயிற்றுக்கு சோறளிக்கும் விவசாயிகளின் வயிற்றுக்கே சோறில்லாத நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். கடனை கட்ட இயலாத நிலையில் விவசாயிகளின் தற்கொலை, மானியங்கள் சரியாக போய் சேராதது, மின்சார பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளால் விவசாயிகளின் வாழ்க்கை அவலமாக இருக்கிறது. ஆனால் குஜராத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு மாநிலம் முழுவதும் நீக்கப்பட்டு பாலைவனம் போன்ற பகுதிகளும் சோலை வனங்களாக்கப்பட்டுள்ளன. எல்லையில் இருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. தமிழ அலங்காரமா பேசி பேசி நம்மளை ஏமாத்திட்டு கர்நாடகாக்காரங்க கிட்ட போய் நீ எது வேணாலும் கட்டிக்கோன்னு ஹேமாவதி அணையை கட்ட அனுமதி கொடுத்துட்டாரு. இதனால என்னாச்சு? காவிரி டெல்டா பகுதி பாலைவனம் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் யாரு? தலைவர் தான். அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தமிழக சட்டசபை குறிப்பில் பாருங்க, தலைவர் பேசுறது அப்படியே இருக்கும். இவங்க தான் இப்படின்னா அம்மா ஆட்சியில் என்ன ஆச்சு? நதிகள் சீரமைக்கப்படல, குளங்களை தூர்வாரல. ஆனா இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும் ஒரு விஷயத்துல பக்கா ஒத்துமைங்க. ஏரி குளங்கள் எல்லாம் பிளாட்டு போட்டு வீடு கட்டிட்டாங்க. இதெல்லாம் இடிக்காததுக்கு விட்ட பலன் நம்ம சென்னையே தண்ணியில மிதந்துச்சு. அதை விட வெள்ளம் வந்தப்போ இந்த ஏரிகள் எல்லாத்தையும் திறக்கலாமா வேண்டாமான்னு ஒத்தையா ரெட்டையா போட்டு பார்த்தாங்க பாருங்க, அதுதாங்க சூப்பர் கொடுமை. வடிகாலையும் சரியா வைக்கல, நம்ம சென்னை தொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தால் கடந்த பல ஆண்டுகளாக மாற்றி மாற்றி ஆளும் 2 கட்சிகளும் தமிழகத்தில் மின் உற்பத்தியை வளர்ச்சிக்கேற்ப அதிகரிக்காமல் விட்டுவிட்டன. அதன் பயனாக கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கடும் மின்வெட்டு நிலவி மின்துறை அமைச்சரே
இது தேர்தலில் திமுகவை பாதிக்கும் என்று கூறினார். அடுத்து ஆட்சி அமைத்த ஜெயலலிதாவும் 100 நாட்களில் மின் பிரச்சனை உள்ளிட்ட எல்லாவற்றையும் தீர்ப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் அதை செய்யாத காரணத்தால் பல தொழில்துறை நிறுவனங்களுக்கு மின்வெட்டால் நெருக்கடி ஏற்பட்டு பலர் வேலை இழக்கும் நிலைமை ஏற்பட்டது. இதை அறிந்து திரு மோடி தனது மின்துறை அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிய போது அவரை சந்திக்கவும் ஜெயலலிதா தயாராக இல்லை. இதில் வெட்கக்கேடு என்னவென்றால் தனது மாநிலம் நாசமாவதைப் பற்றிய அக்கறை முதல்வருக்கு இல்லை என்பதுதான். இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசு 7 ஆண்டுகளாக செய்யாத அளவில் பாரதிய ஜனதா அரசு 1 வருடத்திலேயே சுமார் 6000 கிராமங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துள்ளது. கைவிடப்பட்ட எரிவாயு ஆலைகளை பல்லாயிரம் யூனிட் மின் உற்பத்தி நிலையங்களாக மாற்றியுள்ளது. நம்ம தலைவர் தான் கண்ணம்மா, கப்பல், பொன்னர் சங்கர்னு படங்களுக்கு கதவசனம் எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் கரண்ட் பிரச்சனை கவனிக்க அவருக்கே எது நேரம்? அம்மா தான் மந்திரிங்க குனிஞ்சு சலாம் அடிக்கிறத பார்த்துட்டே நேரத்தை கழிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் இதை பார்க்கறதுக்கு எது நேரம்? தண்ணி வரலன்னு இவங்க டிவியில் அவங்கள பற்றி குத்தம் சொல்கிறாங்க, அவங்க டிவியில் இவங்கள பற்றி குத்தம் சொல்கிறாங்க. நம்ம மக்களோ பாவம் நடு ரோட்டில் உட்காந்து குடத்தோட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் மொத்தத்தில் நம்ம மக்களுக்கு நல்லா தண்ணி காட்டுறாங்க. யாருங்க அது தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது? வெயிட் பண்ணுங்க, தண்ணி சும்மா வெள்ளம் மாதிரி வரப்போது, பல குடும்பங்கள் முழுக போகுது. குடி தண்ணீர் இல்லையா? குடித்து விட்டு போதையில் சாலையில் கிடப்பவர்களை எழுப்பி கேளுங்கள். 2 கட்சியினரையும் மனதார வாயார வாழ்த்துவார்கள். அந்த தண்ணி இருக்கா இல்லையா தெரியாது, ஆனா எங்களுக்கு தண்ணி பஞ்சம் வந்ததே கிடையாது என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார்கள். அதே நேரம் அவர்களுடைய குடும்பத்திலும் கண்ணீர் பஞ்சமே இருக்காது. குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து அழுது அழுது பெண்களிடம் கண்ணீர் பஞ்சமும் ஏற்பட்டுவிடும். ஆனாலும் மதுவை இருவரும் ஒழிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு மதுவினால் வருடத்திற்கு சுமார் 28,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. ஆனால் மக்களுக்கு அது 28,000 கோடி இழப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் என எடுத்துக்கொண்டால் சுமார் 70% இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு என்று குரல் கொடுத்து சமூக நீதி காத்த பட்டங்களை போட்டுக்கொள்ளும் இவர்கள் அந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்று எண்ண ஒரு கையில் உள்ள விரல்களே போதும். ஆனால் அப்படி எண்ணலாம் என்று ஆரம்பித்தால் அது தேடினாலும் கிடைக்காது. நல்லிணக்கம் என்று வாயளவில் பேசி கலவரங்களை தூண்டி விடுகிறார்கள். குறிப்பிட்ட மதத்தையும் குறிப்பிட்ட சமூகத்தினரையும் தாக்கி பேசுவது, பழிப்பது. இதை தவிர அவர்கள் வேறு சமூகத்திற்காக உருப்படியாக எதையும் செய்தது கிடையாது. தலித் படுகொலைகள், பாஜக மற்றும் இந்து அமைப்புகளைச் சார்ந்த தலைவர்களின் படுகொலைகள் போன்றவற்றில் நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்பட்டதே இல்லை. ஒரு காலத்தில் பல IAS அதிகாரிகளை தமிழ்நாடு உருவாக்கியது. ஆனால் இன்று பல மடங்கு பின்தங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கல்வி கொள்கைகளை இஷ்டத்துக்கு மாற்றி பாட புத்தகங்கள் மாணவர்கள் கைகளுக்கு போய் சேருவதே கடினமாக இருக்கிறது. இதில் ஆங்கிலம் கூடாது, இந்தி கூடாது என்று போராட்டங்கள் வேறு நடத்தி கலைஞர் தனக்கு பிரச்சனை வரும் நேரங்களில் அதை தமிழுக்கு பிரச்சனை என்று திசை திருப்புவார். வசதியானவர்கள் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுவார்கள். ஆனால் திக்கற்றோர் இவர்களின் நிலையற்ற கல்விக் கொள்கையால் திண்டாடுகின்றனர். கலைஞர் வீட்டு குழந்தைங்க மட்டும் இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் படிக்கலாம். உங்க குழந்தைங்க படிச்சு முன்னேறி இருக்கக்கூடாது. இதுல மொழி போர்னு ஒரு நாடகம் வேற. சம்ஸ்கிருதம் வேண்டாமா, ஹிந்தி வேண்டாமா, ஆனா இது ரெண்டும் தெரியாம தமிழ்னு நினைச்சிட்டு வடமொழியில மட்டும் பேரை வச்சுப்பாங்களாம். ஏன் மற்ற மொழிகள் படிக்க வேண்டாம்னு சொல்றாங்க தெரியுமா? படிச்சுட்டா இவங்க செய்யற தில்லுமுள்ளெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. டெங்கு காய்ச்சல், அதை கட்டுப்படுத்த எந்த சரியான நடவடிக்கையும் இல்லை. முதல்வர் வரும் வழிகளை மட்டும் சுத்தம் செய்து விடுகிறார்கள். அவரும் தமிழ்நாடே வியாதிகளற்று இருக்கிறதென்று போய்விடுவார். அரசு மருத்துவமனைகளும் ஆரம்ப சுகாதார மையங்களும் போதுமான பராமரிப்பு இன்றியும் ஊழியர்கள் இன்றியும் இருப்பதால் மக்களால் அவற்றை பயன்படுத்த முடிவதில்லை. மக்கள் தொகையை குறைக்கிறதுல 2 பேருக்குமே நல்ல ஆர்வம் இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுதுல்ல. கூடின நட்பின் கதைகளு, கொள்ளையடிச்ச கதைகளு,
கூடா நட்பின் கதைகேளு இப்ப கூடி சிக்கிற கதைகேளு. சென்ற 5 வருட காலமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் சொன்னதும் இப்போது இப்படி முடிந்திருக்கிறது. என்ன சொல்ல முடியும்? 2G ஊழல், வருமான வரித்துறை கண்டுபிடித்த சொத்து மதிப்பீடு, பங்குச்சந்தை தலையீடு, தீவிரவாதிகள் முதலீடு என்று தமிழக காங்கிரசின் புகழ் கொடிகட்டி பறக்கிறது. 2 கட்சிகளும் ஒண்ணுதான்னு காமராஜர் அன்னைக்கே சொல்லிட்டார். ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க. இவங்க காமராஜர் காலையே வாரி விட்டவங்க. காமராஜர் பேர்ல சொல்ற யோகிதை கூட இவங்களுக்கு கிடையாது. இன்னும் இது போன்ற மாநில கட்சிகளின் மாயாஜால வார்த்தைகளை நம்பி உங்கள் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழக்கப் போறீர்களா? வாரிசு ஆட்சிகளை மீண்டும் கொண்டு வந்து உங்கள் வாரிசுகளுக்கு எதிர்காலம் இல்லாமல் ஆக்கப் போகிறீர்களா? வறுமையில் வாடும் மக்களின் வாழ்க்கையை முன்னேற விடாமல் செய்ய போகிறீர்களா? மதுவினால் தமிழகத்தை நாசமாக விடப் போகிறீர்களா? இலங்கை பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இலங்கை தமிழர்களையும் இங்குள்ள தமிழர்களையும் அரைமணி உண்ணாவிரதத்தாலும் அலங்கார பேச்சுக்களாலும் ஏமாற்றுபவர்களை மீண்டும் ஏமாற்ற அனுமதிக்கப் போகிறீர்களா? 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் மின்சாரம், குடிதண்ணீர், சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகளை தன்னிறைவடைய செய்யாதவர்களிடம் நிறைவை எதிர்பார்த்து ஏமாறப் போகிறீர்களா? கல்லிலும் ஊழல், மணலிலும் கொள்ளை, மருந்திலும் கொள்ளை, மயானத்திலும் ஊழல், காற்றிலும் ஊழல், கடலிலும் ஊழல் என்று எல்லாவற்றிலும் ஊழல். ஊழலில் சாதனை படைத்தவர்கள் உங்கள் வேதனையை தீர்ப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? இவை போதுமா? இன்னமும் வேண்டுமா? சரி, இவற்றுக்கெல்லாம் மாற்று என்ன? இன்று இந்தியாவுக்கே புத்துயிர் அளிக்கும் பாரதிய ஜனதா கட்சிதான். மத்தியில் அமைந்த திரு நரேந்திர மோடியின் அரசு செய்த சாதனைகள் பல. சுருக்கமாக சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளோ வழக்குகளோ கிடையாது. அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதராக திரு மோடி அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் கரைப்படாத கரங்களுடன் இருப்பதால் அவர் கீழ் இருப்பவர்களும் அப்படித்தானே இருந்தாக வேண்டும். இதுவரை இல்லாத வகையில் அவரது தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் சாதனை படைத்து உலகிலேயே மிகச்சிறந்த மாநிலம் என்ற பெருமையை படைத்துள்ளது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு காங்கிரசின் 60 ஆண்டுகால சீர்குலைவை மாற்றி 1.5 ஆண்டுக்குள்ளாகவே நாட்டை ஓரளவு சீர்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் குவிகின்றன, நிதி நிலைமை சீரடைகிறது, தீவிரவாதம் ஒடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் அண்டை நாட்டில் நம் மதிப்பு செல்லா காசாக இருந்துள்ளது. அது இப்போது இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது. பிரதமரின் வெளிநாட்டு பயணங்கள் அந்நிய முதலீட்டை பெருமளவு பெற்று தந்துள்ளன. நடப்பு பட்ஜெட் எதிர்க்கட்சிகளாலும் பெரிதாக எதிர்க்க முடியாதபடி நாட்டின் வளர்ச்சிக்கு அடிகோலுவதாக உள்ளது. அதிலும் முக்கியமாக இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. எதையும் துல்லியமாக திட்டமிட்டு அதை வெற்றிகரமாக செயலாக்கும் தலைவரை கொண்ட அகில இந்திய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கும் அதே போன்ற நன்மைகளை செய்து தமிழர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மரண தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்களை சிறை மீட்டது, குளச்சலில் துறைமுகத்தை உருவாக்கியது, இலங்கையில் தமிழர்கள் மறுவாழ்வுக்காக திட்டம் தீட்டி இலங்கை சென்று அதை நடைமுறைப்படுத்தியது, சமையல் கேஸ் மானியத்தை நேரடியாக பயனீட்டாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தி இடைத்தரகர்களை ஒழித்தது. கதகேளு கதகேளு உண்மைய செல்வம் அதகேளு, மாற்று என்ன நீ கேளு, சொல்வம் நாமும் அதகேளு. தாமரை மலரின் கதகேளு, தேசியம் செழிக்கும் கதகேளு, தாமரை தந்த நம்மாளு, அவர் பெயர் மோடி நீ கேளு. சென்னையில் வெள்ளம் அத கேளு, வந்தார் ஓடி அத கேளு, தந்தார் 2000 கோடி, துயர் துடைத்த மகான் நம் மோடி. मैं तमिलनाडु के मतदाताओं से और विशेष करके नौजवानों से प्रार्थना करता हूं, अपने भविष्य के लिए सोचो, आपका गोल्डन टाइम बर्बाद न हो
ये मेरी चिंता का विषय है। एक बार भारतीय जनता पार्टी के साथ जुड़ करके देखिए, और मुझको तो तमिलनाडु ने बहुत प्यार दिया है। मैं उस प्यार को तमिलनाडु का भला करके, तमिलनाडु का विकास करके लौटाना चाहता हूं। இது மத்திய ஆட்சியில் என்பது அல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களிலும் முன்னேற்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு அவை மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது தாமரைக்கே. இது உங்களுக்காக அளிக்கும் வாக்கு, உங்கள் நல்வாழ்வுக்காக அளிக்கும் வாக்கு, உங்கள் குடும்பங்களுக்காக அளிக்கும் வாக்கு, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அளிக்கும் வாக்கு. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தமிழ் தாய்க்கு என் வணக்கம், தமிழ் மண்ணே வணக்கம், தமிழ் நண்பர்களே வணக்கம். நம்பி சொல்ற இத கேளு, தாமரைக்கு ஓட்டளி சொல் கேளு, தமிழகம் வளரும் நீ கேளு, தமிழனாய் உயர்ந்து உலகாடு. வருங்காலம் நமதாகும் அந்த தாமரையாலே, நற்காலம் நமதாகும் அந்த பூமழையாலே, நம்பிக்கை தரும் மாமனிதராம், வழிகாட்டும் பாரதத்தின் ஓர் மனிதராம். ஓங்கட்டும் அவர் கரம், வெல்லட்டும் தாமரை, வெல்லட்டும் நம் தாமரை. தாமரை சின்ன பொத்தானை அழுத்துங்கள், பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறச் செய்யுங்கள்.